ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். மார்ச் ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு இல்லை? ஒவ்வொரு மாதமும் நல்லா தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாம் மாறும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பட் உலகம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. கேள்விப்பட்டீங்களே, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸு, வார் நடந்துகிட்ருக்கு, நாட்டுக்குள்ளே பிரச்சனை, ஜனங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு, நியூக்ளியர் வெப்பன் சொல்கிறான், மிசைல்ஸ் பறகுது. ஜஸ்ட் லுக் அரவுண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏதோ இதெல்லாம் நடந்துதாங்க இருக்கும் அப்படின்றீங்களா? சம்திங் இஸ் நாட் ரைட். கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் கட்சிகளுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை, சலசலப்பு. இன்னொரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தை பல பேர் தாக்குறாங்க. ஒருத்தன் ஸ்ட்ராங்கான அடிக்கிறான். எத்தனையோ உயிர் சேதங்கள், எத்தனையோ பில்டிங்ஸ் காலி ஆகுது. சம்திங் இஸ் நாட் ரைட்ல. Send this message to your non-Christian friends. Let them know that the Bible is true and it is not just science. சும்மா பார்த்துட்டு ஆமேன்னு போட்டு போகிறது இல்லைங்க. ஏன் இதெல்லாம் உட்காந்து நேரம் எடுத்து இந்த ஏர்லி மார்னிங் ஜீசஸ் அப்படின்னா வியூஸ்க்காகவோ இந்த யூடியூப்பில் பெருசாக சம்பாதிக்கணும் அதுக்காகலாம் நம்ம நேரம் உட்காந்து எடுக்கிறது இல்லை. God knows our intentions. ஒன்றே ஒன்று தான். The gospel must be preached all over the nation. The gospel must be reached. இயேசு ஏதோ ஒரு வழியில் உலகத்துக்கு போகணும், ஜனங்களுக்குள்ளே போகணும். இந்த ஏர்லி மார்னிங் ஜீசஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்த்து அப்படியே ஓகே சூப்பராக இருக்குது ஆமேன் போட்டு போகிறது கிடையாது. இது கிறிஸ்துவை அறியாத உங்களுடைய நண்பர்களுக்கு என்னென்னத்தையோ ஷேர் பண்ணுறோம், பிரயோஜனமானதை ஷேர் பண்ணுவோம். சுவிசேஷம் சொல்ல தான் முடியல, ஆனால் இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி சுவிசேஷம் சொல்லாமல் இன்னைக்கு அது கூட நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. நான், என் குடும்பம், என்னுடைய சபை, நாங்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதும். அது சுயநலத்தன்மை. சுயநலவாதிகளை கர்த்தர் விரும்பலை. இன்ஃபேக்ட் ஆண்டவருக்கு சுயநலவாதிகளை பிடிக்காது. நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது சுயநலத்தன்மை. நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை என் நண்பனுக்கும் நான் சொல்லணும், என் உறவுகளுக்கும் நான் சொல்லணுன்ற ஒரு கிங்டம் மைண்ட் முதல்ல நமக்குள்ளே வேணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், கிங்டம் மைண்டாக இருக்கீங்களா இல்லை வேர்ல்ட்லி மைண்டடாக இருக்கீங்களா? கிங்டம் மைண்ட்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? He was completely focused. இந்த உலகத்துக்கு நான் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. இயேசு என்கிற சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகணும், மனித குலம் காப்பாற்றப்படணுன்றதுக்காக. வேர்ல்ட்லி மைண்டடு, பணம், பொருள், பெண்கள், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், அப்படி சொல்லிட்டே போகலாம். இப்போது கிறிஸ்டியன்ஸு நம்ம சொல்கிறோம்ல, நான் ஒரு கிறிஸ்தவன், பெண்டகாஸ்டல் கிறிஸ்தவன், நான் இந்த கிறிஸ்தவன், அந்த கிறிஸ்தவன், இந்த டினாமினேஷன், ஏகப்பட்ட டினாமினேஷன். இந்த கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய பேஸ் என்ன தெரியுமா? ஏன் கர்த்தர் அவங்களை கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு அந்த கூட்டம் போகும்போது, அப்போஸ்தலர்கள் போகும்போது சொன்னாங்க கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. கிறிஸ்து அவர்கள் அது நாளடைவில் கிறிஸ்தவர்கள் மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து அவருடைய நேரம் வரும்போது அவர் போயிட்டார். வல்லமையால் இந்த சீஷர்களெல்லாம் நிரம்பிட்டார். இப்போ இவங்க எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்ததுன்னா கிங்டம் மைண்ட் செட்டு. கிரைஸ்ட் உள்ளே இருந்தார். அதனால தான் வேர்ல்டு பார்த்து சொல்லிச்சு, அப்போஸ்தலர்ஸ், அவங்க சீஷர்கள் அதெல்லாம் தாண்டி அவங்கள பார்த்து ஒரு பேர் சொன்னாங்க, கிறிஸ்து அவர்கள். விச் மீன்ஸ் அவங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறார் சார், அவங்களுக்குள்ள கிங்டம் மைண்ட் இருக்குது. நம்மளை பார்த்து உலகம் என்னங்க சொல்லுது? கிறிஸ்தவர்னு சும்மா ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்குது. இது பேசுகிற நானும் சேர்ந்தான்னு சொல்கிறேன்.
கிறிஸ்தவன் சொல்லிட்டு மற்றவனை மன்னிக்கிறதில்ல, வீட்டில் சண்டை, அப்பா அம்மா பேச்சை கேட்கறதில்ல, பாஸ்டர் பேச்சை கேட்கறதில்ல, லீடர்ஸ் பேச்சை கேட்கறதில்ல, கணவனுக்கு உண்மையாக இல்லை, மனைவிக்கு உண்மையாக இல்லை, பெற்றோர்களுக்கு உண்மையாக இல்லை, ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் யாரங்க நம்ம ஏமாத்துறோம்? யாரை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம்? மனுஷன் செய்கிற எந்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். கிங்டம் மைண்ட் செட்டடா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கிங்டம் மைண்ட் செட்னா என்ன? நான் பெற்ற நன்மையை நான் மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, நான் பரலோகத்துக்கு போகும்போது என்னோட ஒரு கூட்டத்தை நான் கூப்பிட்டு போனோம். என்னால் முயன்ற அளவுக்கு கிறிஸ்துவ பற்றி நான் சொல்லணும். அது கேட்குறானோ கேட்கல அடுத்தது விஷயம். முதல்ல நாம் சொல்கிறோமான்றதான் கேள்வி. கிங்டம் மைண்ட் செட். ஒரு நாள் ஒரு மிஷனரி நான் மீட் பண்ணேன் ஒரு கோயம்பேட்டில் ஒன் ஆஃப் த ஸ்கூல் சர்வன்ஸோ. அவர்கிட்ட பேசும்போது அவர் நிறைய பேசிகிட்டு இருந்தார். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், பென், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சதுக்கான காரணம் டு பில்ட் இஸ் கிங்டம். அதான் ஜெபம், பரமண்டலத்தில் இருக்கிற பரலோக பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறோம்? உம்முடைய ராஜ்யம் ஏன் வரணும்? நம்ம நினைக்கிறோம் ஆல்ரெடி அவர் ராஜ்யம் தானே சார். இல்லை சார், இப்போ இருக்கிறது ப்ரெசன்ட். இட் இஸ் ஹூ இஸ் ரூலிங் த கிங்டம் ஆஃப் வேர்ல்டு? ஆப்வியஸ்லி சேட்டன். அவனுடைய ராஜ்யம் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவனை ஆண்டவர் ஸ்மால் ஜி, காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்றார். இதோ உலகத்தின் அதிபதின்றார். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், பென், நம்ம நிறைய டைமு we are not building the God's kingdom, we are building our own kingdom அப்படின்றார். இன்றைக்கி பாருங்கள், நம்ம that word strike me hard actually. அன்றைக்கி நிறைய டைமு நம்மளுடைய கிங்டம் தான் கட்டினுக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த கணக்கு கேட்குறார். My dear friend, those who are watching this program from all over the part of the world, are we building God's kingdom or our kingdom? இந்த ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம ராஜ்யத்தை கட்டுறோமா இல்லை இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு கர்த்தர் உன் ஜபத்தை கேட்பார், உன்னோட தூக்கி எடுப்பார். எப்போவுமே இப்படி சாஃப்ட்டு சொல்லி எமோஷ்னலாகவே சொல்லி நமக்கு என்ன பண்ணுறது தேவைப்படுது நம்மளாம். ஏன்னா ஃபுல்லாக அப்ரஸாக தான் இருக்கிறோம் நம்மளும். ஆனால் ஆண்டவர் காலத்துக்கு குழந்தையாக இருக்கிறத ஆண்டவர் விரும்பலைங்க. we have to be matured. பிரச்சனை அதான் ஆல்ரெடி சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுப்பா, பிரச்சனை உண்டுப்பா, திடன் கொள்ளுங்கள், நில்லுங்கன்றார், தைரியமாக நில்லுங்கன்றார். நம்மளை ஆண்டர் அவர் தேற்றுற நேரத்தில் தேற்றுவார், அடிக்கிற நேரத்தில் அடிப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று, இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்தார்? இட் வாஸ் வெரி ஃபோக்கஸ்டு ஆன் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். அதைத்தான் உங்கள்கிட்ட என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். டு பில்ட் காட்ஸ் கிங்டம், நாட் our own kingdoms. I'm encouraging you that we all together will build the kingdom of God together. ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, தேவ சித்தத்தை அறியணும். தேவ சித்தத்தை அறியணும்னா நேற்று பார்த்தோம்ல ப்ரேயர், இட்ஸ் a direct access to the heaven. அங்கே உட்காந்திங்கன்னா தான் அங்கே இருந்தால் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக நான் ப்ரேயர் பற்றி போகலான்னு நான் ஆசைப்பட்றேன். காட் willing, build God's kingdom. கர்த்தர் தம்மை அவரை ஆசீர்வதிப்பாராக. Have a very blessed day. God bless.